வணக்கம். சொல்வனம் புனைவு வரத்திற்கு யாவரையும் வரவேற்கிறோம். இன்று நாம் கலந்துரையாட எடுத்துக்கொண்டுள்ளது ஒரு மொழிபெயர்ப்பு கதை, நிலவின் நிழல். அ இதன் மூலக்கதையை அ பம்மிடி பாட்டி ராமகோபாலம் அவர்கள் எழுதியுள்ளார். அவரை பொதுவாக பராகோ என்ற புனைப்பெயரால் அறியப்படுகிறார். அம் அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தெலுங்கு எழுத்தாளர். தெலுங்கு மொழியில் எழுதுபவர். அவர் சாகித்ய அகாடமி கூட வாங்கியிருக்கிறார். "மீ விதையுது" என்ற கதைக்கு அவர் சாகித்ய அகாடமி வாங்கியுள்ளார். ம், அவருடைய கதையை ஆம், ஆ, நமது மொழிபெயர்ப்பாளர் கௌரி கிருபானந்தன் அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார். ஆம், அவர் அவரை பற்றி சிறிது சொல்கிறேன். இவர் தமிழிலிருந்து தெலுங்கிற்கும், தெலுங்கிலிருந்து தமிழுக்கும் நிறைய ஆம், மொழிபெயர்த்துள்ளார். பல நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். மீட்சி நூலுக்காக அதனது மூலம் ஓல்கா எழுதிய விமுக்தா விமுக்தா. விமுக்தா என்ற நூலுக்கு அதனுடைய மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி வாங்கியுள்ளார். அதைத் தவிர இவர் ஸ்பாரோ விருது வாங்கியுள்ளார். திருப்பூர் லயன்ஸ் கிளப் விருது வாங்கியுள்ளார். இதுபோல பல விருதுகள் வாங்கியுள்ளார். இதை சொன்னால் இந்த ஜூம் டைமே நமக்கு பத்தாது. இதுவரை இவர் 70 தெலுங்கு நாவல்களையும் 50 தெலுங்கு சிறுகதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். யண்டமூரி வீரேந்திரநாத் எழுதிய அந்தர்முகம் உள்ளிட்ட பல முக்கிய படைப்புகள் இவரது மொழியாக்கத்தில் வெளியாகியுள்ளன. இதைத் தவிர நமது தமிழ் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன், அசோகமித்திரன், தோப்பில் முகமது மீரா, நாஞ்சில் நாடன், நீலு பத்மநாபன் ஆகியோர் தமிழ் படைப்புகளை தெலுங்கில் அறிமுகப்படுத்தியுள்ளார். இவரது கணவர் கிருபானந்தன் அவர்கள் ஒரு இலக்கிய ஆர்வலர், எழுத்தாளர். நண்பர் சுந்தரராஜனுடன் இணைந்து குவிகம் என்ற இலக்கிய அமைப்பை நடத்தி வருகிறார். வாருங்கள் கௌரி. வணக்கம் சரஸ்வதி. ஆஹ், இலக்கியங்களில் மனித மனத்தின் மிக மிக நுண்ணிய அலைச்சல்களை பதிவு செய்வது எளிதான செயல் அல்ல. வெளியில் எந்த பெரிய சம்பவமும் நடக்காமல் ஒரே ஒரு சந்திப்பு மட்டும் ஒருவரின் உள்ளத்தை எவ்வளவு ஆழமாக உழுக்க முடியும் என்பதை மிக மென்மையாகவும் உளவியல் ஆழத்துடனும் எடுத்து காட்டும் கதைதான் இந்த நிலவின் நிழல். அது ஒரு சாதாரண ரயில் பயணத்தில் நிகழ ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு பெண்ணோட மனசுல மறைஞ்சு கிடக்கிற ஒரு மற்றொரு வாழ்க்கை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எழுப்புது. அந்த ஒரு எண்ணமே அவளோட மனசாட்சி, குடும்ப உறவு, தன்னம்பிக்கை எல்லாத்தையும் எப்படி ஒரு பெரிய சோதனைக்கு உட்படுத்துகிறது என்பதே இந்த கதையின் மையம். பொதுவா எழுத்தாளரா இருக்கும்பொழுது, அவங்க எழுதின சிறுகதைகள பத்தி நான் கேள்விகள் கேட்கும் பொழுது, அந்த கேள்விகள் ஒரு விதமா இருக்கும். இதுதான் முதல் முதல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளரை அ நேர்காணல் செய்வது. ஸோ எனக்குமே இந்த என்ன மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டும் என்பது எனக்கும் ஒரு புது அனுபவம். இந்த கதைய படிச்ச உடனே, இந்த "வெண்ணிலா நீட" அந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் ஏதாவது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன். இது வெண்ணில நீடா. வெண்ணில வெண்ணிலன்னா நிலவு. நிலவு. ம். வெண்ணிலா அப்படின்னா நிலவு. நிலவின் நிழல். அது பேர் அப்படியேதான் மாத்தி வச்சிருக்கேன். ம். பட் இது தமிழ் பெண்ணு, தெலுங்கு பெண்ணுன்னு இல்ல. எந்த பெண்ணுக்குமே ஆமா. எப்பவுமே இந்த பெண் பார்க்கறதுன்னு ஒரு நடக்கும் இல்லையா? பெண்களோட வாழ்க்கையில பெரும்பாலும். சோ பார்த்த எல்லா வரனும் நிச்சயம் ஆயிடாது. ஒரு 10 வருடம் 12 வருடம் கடைசியில ஏதோ ஒரு வருடம். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்த பையன் ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு மனசுல ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா வீட்டு சூழ்நிலை காரணமோ ஏதோ ஒரு காரணத்தால அந்த வரன் நடந்திருக்காது. அப்புறமா பிற்காலத்துல அவனை சந்திக்கும் போது முதல்ல அவளுக்கு அடையாளமே தெரியல. எங்கேயோ பார்த்துருக்குவேன்னு அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கும் இவன் மேல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது அப்புறமா ஏதோ முடிவாகல, அது வேற விஷயம். அப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி விஷயம் தான், நான் உங்க வீட்டுல பெண் பார்க்க வந்திருந்தேன் அப்படிமா. அவன் முதல்ல கேட்பா, என்னுடைய அண்ணாவோட ஃப்ரெண்டாவா இருப்பீங்களோ நீங்க, ம். அதனால எங்க வீட்டுக்கு வந்த போது பார்த்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பா. இவ 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது அவ ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஆமா. முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டத்தை தாண்டி போயிடணும்னு பாக்குறான். அவனும் நல்லவன் தான். அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன். ஏன்னா இப்ப தன்னோட வைஃப் இந்த மாதிரி பாக்குறாளே, மேபி ரொம்ப பரிச்சயமான ஆளா இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல அப்படின்னு நினைச்சு பார்த்து, இந்த விஷயம் தெரிஞ்சதுமே
அப்போ அவளுக்கு தெரியுதா, இந்த பையன் நம்மள பார்க்க வந்தபோது வீட்ல நடந்த பேச்சுகள் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு காரணத்தால அவன் வேற ஒண்ணும் இல்ல. அந்த தெலுங்குக்காரர்களுக்கு என்னன்னா சொத்து இருக்கணும். பையனுக்கு வந்து படிப்பு மட்டும் இருந்தா போராது. சொத்து இருக்கணும். ஒரு நிலம் இருக்கணும், வீடு இருக்கணும். அந்த மாரி ஒரு கேட்டகரியில பையனோட வேல்யூ வரல. அதனால அவளுக்கு அந்த வரன் நிச்சயமால அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் நிச்சயமானது. 5 வருஷமா நல்லபடியா குடுத்தரு நடத்துறா, குழந்தை எல்லாம் இருக்கு. அப்ப கூட அவ என்ன நினைச்சுக்கிறா, எனக்கு பாத்தியா எனக்கு கல்யாணமாயி 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு அவன் முன்னாடி பெருமைப்பட்டுக்கிற மாதிரியும் அந்த ஒரு சின்ன இது இருக்கு அவளுக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இது வந்து தெலுங்கு பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணுக்குமே இந்த ஒரு ஃபீலிங் ஆமா, பின்னாடி பார்க்கும்போது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா. அதனால வந்து எனக்கு வந்து நீங்க சொல்றது நிறைய உணர்வுகளை எப்படி கடத்தினீங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு பொண்ணு மனசுலயும் இருக்கிறது நம்ம இன்னொரு மொழிக்கு கொண்டு போறதுல எனக்கு வந்து சிரமமா தெரியல. ம், ஏன்னா அந்த படிக்கும் போதே நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல அது ஓடிட்டு இருக்கும். ம், ஒரு ஆக்சுவலா மொழிபெயர்ப்புன்னா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பது கிடையாது இல்லையா? ஆமா, உணர்வுகளை கடத்துறது. ம், பிட்வீன் த லைன்ஸ். அது முதல்ல வாசிச்சாலே முதல்ல வாசிக்கணும். சோ மொழிபெயர்ப்பாளர் வந்து நல்ல வாசகனா இருக்கணுங்கிறது ஒரு அடிக்கோடு, பேசிக் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இந்த இதுல வந்து அந்த பொண்ணு ஒண்ணும் இதுக்கு பண்ணல. ஒரு சின்ன சலனம் மனசுல ஏற்பட்டிருக்கு. அது வந்து யாருக்கும் வெளியில தெரிய போறதும் இல்ல. அவ தன்னையே தான் பார்த்துட்டு அவளுக்கு பயந்து போயிடுறா. ஏன் இப்படி நம்ம ஒரு துரோகம் பண்ணிட்டோமோ ஹஸ்பண்ட்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு வந்துடுறது. இந்த ஹஸ்பண்ட்க்கு இதெல்லாம் தெரிஞ்சா கூட அப்புறமாவும் அவன் வந்து ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல வாழ்க்கை அந்த லெவலுக்கு போகிற மாதிரி அவங்க 2 பேரும் சமாதானமா போயிடுறா. அந்த ஒரு சின்ன சலனத்தை வந்து அவர் சுட்டி காட்டின விதம் பமிடி பாட்டி ராஜகோபாலம். அவர் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா எழுதக்கூடியவர். ம். அவருடைய இட்லு மீ விதேயுடு அப்படிங்கிறது ஒரு கதைகள் கொண்ட தொகுப்பு. 100 கதைகள் கொண்ட தொகுப்பு. ஓ! அதுக்கு 1991 தான் சாகித்ய அகாடமி விருது சொல்லுங்க. கிடைச்சிருக்கு. இந்த கதை வந்து 60ல ஆ, 60ல வந்து தீபாவளி மலர்ல வெளிவந்த கதை. அது ரொ- ரொம்ப வருஷமா படிச்சிருக்கேன். திரும்ப திரும்ப வாசிச்சிருக்கேன். ஆனா ஏதோ ஒரு சமயத்துல அது தோணும். இது ஆமா. நம்ம தெலுங்குல தமிழ்ல கொண்டு போய் அந்த ஒரு பொறிதான். அது தோணும். பட் கொஞ்சம் லெங்தி அந்த காலத்து மாதிரி இல்லாம இது கொஞ்சம் 11 12 பக்கத்து மேலேயே இருக்கும். இது லெங்தியா பிரிண்டட் மேகசின்ல வர்றது கஷ்டம். அதனாலதான் நான் வந்து சொல்வனத்துக்கு அனுப்பிச்சது. இது வரைக்கும் சொல்வனத்துல 2 3 பெரிய கதைகளே வந்திருக்கு. மிதுனம், பிரகாஷை காணவில்லையாம், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் ஒளிவியல் சம்பந்தப்பட்ட கதைகள். ம். மிதுனம்ங்கிறது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி வரும். சோ ஒரு சொல்வனங்கிறது வந்து எனக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. அதுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். ஒரு மொழிபெயர்ப்பாளர் முக்கியமா நான் வந்து எழுத்தாளன் கிடையாது, எழுத்தாளி கிடையாது, மொழிபெயர்ப்பாளர். அவ்வளவுதான். தெலுங்கு டு தமிழ், தமிழ் டு தெலுங்கு இதுதான் எனக்கு தெரியும். ஆஹ் அது கூட நான் 40 வயசுலதான் ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் வாசிச்சுட்டு தான் இருந்தேன். புஸ்தகங்கள் வாசிக்கிறது தான் என்னுடைய ம். பிரதான பொழுதுபோக்கா இருந்தது. புஸ்தகம் வாசிக்காம இருக்க முடியாது. ஒரு தமிழ் புஸ்தகங்கள் அப்புறமா கல்யாணத்துக்கு பிறகுதான் வாசிக்க ஆரம்பிச்சேன். முக்கியமா ஒரு லைப்ரரியில இருந்து புஸ்தகங்கள் கொண்டு வருது, படிக்கிறது, அந்த மாதிரி ஜெயகாந்தன் இவாளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான். அது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் தாய்மொழி தமிழ் தான் இருந்தா கூட ஹைதராபாத்ல எங்க அப்பா எல்லாம் இருந்ததுனால அங்கதான் எனக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தெலுங்கு. ஓ! தெலுங்கு தான் படிச்சிருக்கேன் நான். தமிழ் வந்து எழுத்து கூட்டி ஆனா ஊனால எழுத்து கூட்டி தான் படிச்சு தெரியும். ம். ஆஹ் கூட எழுதினது கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட நான் தான் என் கணவர் அத்தை மகன் தான். அவருக்கெல்லாம் கூட கடிதம் எழுதினது கிடையாது. எல்லாம் தமிழ் தெலுங்கு தான் நாங்க படிச்சது. ஓ! ஆஹ் தமிழ் இலக்கியம் ஆக்சுவலா அந்த அளவுக்கு தெரியாது, டீப்பா தெரியாது. ஆனா உணர்வுகளை படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளவு ஆமா. இது தேவையில்லை. தேவையில்ல. முக்கியமா சிவசங்கரி அவளுடைய கதைகள்லாம் வரும்போது அதை வாசிச்சிருக்கேன் நிறைய. அந்த தொடர்கதை எல்லாம் வாசிக்கும் போது அப்பெல்லாம் கூட நான் வந்து மொழிபெயர்ப்பாளர் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஏதோ ஒரு ஒரு கதை படிக்கும் போது இந்த கதை நம்ம தமிழ்ல கொண்டு போனா என்ன அப்படின்னு உடனே பர்மிஷன் வாங்கி பண்ணது. குங்குமச்சிமிழ வெளிவந்தது முதல் கதை. 95ல தான் ஆரம்பிச்சேன் என்னுடைய அந்த வாழ்க்கை மொழிபெயர்ப்பாளர் பயணமே, அப்பதான் ஆரம்பிச்சது. பட் அது பண்ணும்போது அந்த டிராவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ முக்கியமா இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் ஆதரவு கொடுக்குறா இல்லையா ஆமா. மொழிபெயர்ப்புக்கு. ம்.
அது ஒரு ஆமா, பெரிய ஆமா. பிளஸ். அதுவும் சொல்வனம் ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நிறைய மொழிபெயர்ப்பு. ஆமா. இந்த நீங்க சொல்லிட்ட அது மூலத்தில வந்து தெலுங்கு கதை இருந்திருந்தாலும், அந்த உணர்ச்சிய வந்து தமிழ்ல கொண்டு வருவது எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் அவ்வளோ பெரிய சவாலா இல்ல. அ இல்லையா? அவ்வளோ சவாலா இல்ல. ஆமா. அப்புறம் இந்த 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 தெலுங்கு எழுத்தாளர் ராமகோபாலம் அவர்கள் வந்து அவரோட எழுத்து நட, நீங்க எந்த வகையில வந்து தனித்துவமா இருக்குன்னு நினைக்கிறீர்கள்? பம்மிடி பாடுறாரு. அவருடைய எழுத்துகள் வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா இருக்கும். ஒரு மாரி இந்த சமாஜ இதுவுமே சமுதாயம் தமிழ்ல என்ன ம். சொல்றது? 2மே ஆ. கரெக்ட்டா இருக்கும். இல்ல ஒரு மனித போக்குல ஒரு வியங்கியம், ஒரு சர்க்காஸ்டிக்கா இருக்கும். அவருடைய அந்த எழுத்துக்கள நான் நெறைய வாசிச்சிருக்கேன். 100 கதைகளையும் அது நான் ஃபுல்லா புக்கையும் வாசிச்சிருக்கேன் நான். ம். அவர் வந்து லிட்டரேச்சர்க்காக ரொம்ப மத்தவங்களுக்கு புஸ்தகம் நெறைய போட்டு தர்றதுல பவடிப்பாடி ராஜகோபால் லிட்டரரி ட்ரஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தாரு. இப்போ ஹி இஸ் நோ மோர். ஆமா. 2010ல இறந்து போயிட்டாரு. எழுந்து போயிட்டு. அவர் வந்து ஜே ஜேஷா லிட்டரரி ட்ரஸ்ட்ங்கிற மூலமா மத்தவாளுக்கு புஸ்தகம் போட்டு குடுக்கறது. அச்சுப்பிழை இல்லாம ம். அஃப்கோர்ஸ் இப்பன்னா ஈஸி பிரிண்ட் அண்ட் ஆமா, டிபெண்ட் ஆமா. வந்துருது. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இலக்கிய வாதி, இலக்கிய கர்த்தா. முக்கியமா இலக்கியத்துக்காக ஒரு அ வாழக்கூடிய மனுஷா ஓகே. அவள்லாம். கதைகள் வாசிக்கிறது, ம். நல்லாவே அந்த அவருடைய கதைகள வாசிக்கிறதுங்கிறது வந்து நம்மள எஜுகேட் பண்ணிக்கிற மாதிரி. ம். அந்த மாதிரி நான் நெனைக்கிறேன். தெலுங்குல ம். பொறுத்தவரையிலும். ஆ. அ ஓகே. அதான். அ தெலுங்குல வந்து மென்மையான ஒரு உரையாடல் பாணி இருக்கும் இல்லையா? அத வந்து எப்படி தமிழ்ல வந்து அப்படியே இயல்பா மாத்தும்போது, அது வந்து கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு? அந்த இல்ல மொழிபெயர்ப்புல? எனக்கு வந்து மொழிபெயர்ப்புங்கிறதே என்னன்னா, நம்ம தாட் ப்ராசஸ். நம்ம தமிழ்ல ஒரு இது படிக்கிறோம் அப்படிங்கும்போது, அந்த தாட் ப்ராசஸ் வந்து தெலுங்குல ஓடணும். பின்னாடி அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எனக்கு தெலுங்குல ம். ஒரு சின்ன டவுட் இருந்தாக்கா என்னுடைய அப்பா, என்னுடைய அக்காக்கள் அவளும் தெலுங்கு படிச்சவா தான். சோ ம். அந்த மாதிரி எல்லாம் நான் கூட இப்ப ஆஃப் கோர்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெருசா நம்பிட முடியாது. ஆமா. இருந்தாலுமே நம்ப முடியாது. இருந்தாலுமே ஓரளவுக்கு நண்பர்கள் கிட்ட கேட்டு சில சில விஷயங்கள் வந்து அதிக சிரமப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆ. கூடுதல் முயற்சி தேவைப்படுறது. ஆ. எப்பவுமே இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம, திருப்பி அது ஒரு தடவைக்கு 2 தடவ சரி பார்த்துண்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுண்டு, அது விஷயம் தெரிஞ்சவாள்ட்ட இன்னொரு தடவ நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறதுல தப்பில்ல. அதே மாரி மூல எழுத்தாளர்களுடைய அவளுடைய நான் கான்டாக்ட் பண்ணி, இந்த இடத்துல நீங்க இது ரெஃபர் பண்ணது இது இதுதானா? அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ம். அவள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நான் அவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. முடிந்தது. கரெக்ட்டா அப்படிங்கிறதுக்கு. இத மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணினவாள்ல வந்து பிரபஞ்சன் சார். ரொம்பவே ஆ. அவர் வந்து வானம் வசப்படும் மொழிபெயர்க்கும் போது, எனக்கு ம். சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தது. அவர்களுடைய அந்த பயன்படுத்தின லாங்குவேஜ் வந்து புதுச்சேரியில ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு மொழி அப்படின்னு அவர் ஒரு புதுசா தானே ஒரு மொழி வச்சிருந்தார். ம். கையாண்டார் அதுல. ம். சாதாரண தமிழ் அல்ல அது. ம். புதுச்சேரியில ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய ஒரு மொழின்னு அவர் ஒரு மொழி கையாண்டார். ம். அந்த மொழி ஒரு பாடியன் வந்து நம்ம தெலுங்குல கொண்டு வரணும். ம். அப்போ என்ன பண்ணினேன்னா, நான் வந்து யானாம்னு ஒண்ணு இருக்கு. தெலுங்கு இந்த பாண்டிச்சேரி மாதிரி இந்த டெரிட்டரி ஆமா. கவர்மெண்ட். ஏனம். அங்க வந்து தெலுங்குக்காரன். தெலுங்கு. சோ அந்த ஊருக்கு நான் போயிருந்தோம். எதேர்ச்சியா ஒரு மீட்டிங்க்காக போ முடியாதது. அந்த ஊருக்கு போயி, அந்த ஊர்ல பைபிள் கூட வாங்கினேன். தெலுங்குல ம். பைபிள் வாங்கினேன். ஏன்னா, பைபிளோட ரெஃபரன்ஸ் அந்த பிரபஞ்சன் சார் குடுத்த அந்த இதுல வருது. ம். தமிழ்ல போட்டுருவேன். நம்ம அப்படியே பியூரா அந்த பைபிள் தெலுங்குல வேணும் இல்லையா? அது வேணும்னு சொல்லிட்டு அந்த பைபிள் நான் சர்ச்சுக்கு போய் வாங்கிட்டு, அதுல இருக்கிற அந்த ரெஃபரன்ஸே எனக்கு கரெக்ட்டா கிடைச்சது. சோ சின்ன சின்ன களப்பணியும்பா இல்லையா? ஆமா, இதெல்லாம் பண்ண வேண்டியது. ஆமா. பண்ணணும். ம். அப்பதான் அது முழுமை. ஆமா. அதான். அது பிரபஞ்சம் நம்ம வீட்டுக்கே வந்து எனக்கு நெறைய ஒரு ம். இலக்கிய சர்ச்சை வித் காஃபிங்கிற மாதிரி நான் பேசிட்டு, எனக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வச்சு, ஆனா என்னன்னா அந்த புஸ்தகம் வரும்போது அவர் இல்ல. ஆமா. அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் அந்த புஸ்தகத்துக்கு நல்லிதி செய்யட்டும் அவார்டு, இந்த ம். மொழிபெயர்ப்பு அவார்டு இந்த போன வருஷத்துக்கு கிடைச்சது அது. ஓ! சோ நம்ம பண்ணின ஒரு முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம். பாராட்டு. ம். அது நல்லிதி செய்யட்டும் விருது அதுக்கு கிடைச்சதுங்கிறது ரியலி அந்த புஸ்தகத்துக்கு கிடைச்ச வெற்றி. ம். நான் நினைக்கிறது.
இப்ப மூலத்துல வந்து நெறைய சொல் இருக்கும். அந்த சொல்ல வந்து நீங்க தமிழ்ல மாத்தும்போது, அது தமிழுக்கு ஏத்த மாதிரி மாற்றுவேளா? இல்லன்னா அத அப்படியே வச்சுக்குவேளா? இல்ல, இல்ல. வச்சுக்க அந்த முடியாது. தமிழ்ல என்ன இருக்கோ, தமிழ்லயோ, தெலுங்குலயோ மூலங்கிற ஏதோ ஒரு ஒண்ணு. இதுல ம். வார்த்தை என்ன இருக்கோ, அதுக்கு ஈக்குவலன்ட் ஆனது தமிழ் அதுக்கு இன்னொரு பாஷையில இருந்து தானே ஆமா. ஆகணும். அததான் அது யூஸ் கொஞ்சம் பண்ணணும். ம். கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட முக்கியமா சொல்லணும்னாக்கா இந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆ பழமொழிகள். பழமொழி. அதெல்லாம் கையாளும் போது சிலது வந்து நேரடியா கையாண்டுள்ளோம். தமிழ்ல ம். இருந்து தெலுங்கு எல்லாம் காமன். ஏன்னா இருக்கும். நம்மலாம் ஒரே நெறைய இது இருக்கும். ஈக்குவலன்ட். திராவிட பாஷையில தான் இருக்கும். பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் போராது. அந்த வாழ்வியல்ல இருந்தவாளுக்கு புரியும். ம். இல்லையா? நான் வந்து அங்கேயே இருந்ததுனால. தமிழ். வெளியில வந்து வாழ்ந்தது தெலுங்கு. சோ தெலுங்கு மக்களுடைய அந்த பழக்கவழக்கங்கள், சொல்லாடல்கள் அதெல்லாம் எனக்கு வந்து இந்த ரத்தத்துல 20 வருஷம் அங்கேயே ஆமா. இருந்திருக்கேன் இல்லையா? சோ அது அப்படியே பழகிடுது. ஆ குட்டி போட்ட பூனை போல அப்படிம்போம் ம். தமிழ்ல. தெலுங்குல அப்படி போகும்போது காலு காலின பில்லிம்பா. காலுனா கால் சுட்டுண்ட பூனை மாதிரி. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் ம். இருக்கும். சிலது ஒரே மாதிரி அர்த்தம் இருக்கும். அர்த்தம் அநேகமா ஒண்ணுதான். ம். அநேகமா. அது வந்து அநேகம். அது கண்டுபிடிக்கணும். ம். கொஞ்சம் அந்த ப்ராவர்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கணுமா முக்கியமா. ம். எழுத்தாளரே படிச்சுட்டே இருக்கணும் ஆமா. வேணா. மொழிபெயர்ப்பாளர் வந்து 2 லாங்குவேஜ்லயும் படிச்சுட்டு இருக்கணும். பழக்கத்துல இருந்துட்டே இருக்கணும். அந்த இது. அந்த சில பேர் வந்து ம். ஒரு லாங்குவேஜ் எனக்கு நான் புதுசா கத்துட்டேன். அதுல நான் மொழிபெயர்க்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு சாகசமா படும். ம். ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுன்னா வெறும் நம்மளுக்கு புக்கிஷ் லாங்குவேஜ் படிச்சா போறாது. அது பின்னணி, அவளுடைய அந்த மக்கள் வாழ்வியல் கூட தெரிஞ்சிருந்தா தான் உங்களால வந்து அந்த எசன்ஸ் கொண்டு வர முடியும். சோ இதுதான் என்னுடைய ஒரு சின்ன சக்சஸ்ன்னு கூட நான் நினைச்சுப்பேன். நீங்க ஏன்னா சொல்றது மக்கள் சொல்றத வச்சு சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா எழுத்தாளர் கூட தன் மனசுல ஓடுறத வந்து உட்கார்ந்து எழுதிடலாம். இந்த மொழிபெயர்ப்பாளர்ங்கிறவ வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டம் மாதிரி தோணுது எனக்கு. அவளோடது ஆமா. இது மொழிபெயர்ப்புங்கிறது ஆமா. அவ்வளவு எளிதான ஒரு இது மாதிரி தோணல எனக்கு. உங்களோட இப்ப பேசினதுக்கு அப்புறம். நான் பொதுவா நினச்சுக்குவேன் மொழிபெயர்ப்புன்னா அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட வேண்டியது தானே! சொல்லுவோம். அப்படின்னு தான் தோணும் யாருக்குமே. ஆனா நீங்க இப்ப சொல்லும்போது தான் அதெல்லாம் எனக்கு புரியுது. அதாவது அது ஆக்சுவலா நம்ம பண்ணும்போது அதெல்லாம் வரும் நமக்கு பிரச்சனை. அப்பதான் அது வந்து நமக்கு புரியும். இல்லையா? படிக்கும்பொழுது புரியாது. தெலுங்குல இருக்கு, அவ தமிழ்ல எழுதியிருக்கா. அப்படின்னு நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இல்ல, இல்ல. அந்த அது வார்த்தைகள நீங்க கொண்டு போய் எப்படி கொண்டு சொல்றீங்க? ஆ இப்போ சமையல் பொருள் எல்லாம் ஒண்ணா இருக்கும். ஆமா, எல்லாரும் ஒரே விதமா சமைச்சிட முடியாது இல்லையா? ஆமா. அதனால தான் சில மொழிபெயர்ப்பாளர் எழுதுறது வந்து, அந்த மொழிபெயர்ப்பு என்னமோ நமக்கு அவ்வளவு சரியா இல்லையோ அப்படிங்கிற மாரி தோணும். அ அது அப்படியே ஒரு 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 அப்படியே தண்ணி அப்படியே ஓடுற மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு இருந்தா தான், அந்த கதை வந்து படிக்கிறதுக்கும் நல்லாருக்கும். மூலத்துக்கும் வந்து இது செஞ்ச மாரி இருக்கும். இல்லையா? கரெக்ட். ஆமா. அம் இப்ப 1960ல வந்து ஆந்திர சமூக மனநிலைய தமிழ் வாசகர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மொழியில ஏதானும் மாற்றங்கள் செய்யணும்னு யோசிச்சு செஞ்சேளா? அப்படி செய்ய முடியுமா? இல்ல என்ன பொறுத்தவரையில அது தெலுங்கு கொஞ்சம் இந்த பாஷையா இருந்தது. இப்ப நவடேஸ் இப்ப தெலுங்குக்காரர் என்ன பண்றாருன்னா, நெறைய ஆங்கில சொற்கள் கலந்து எழுதிறார். இப்ப புது ம். எழுத்தாளர்கள்லாம் பார்க்குறேன் இல்லையா? ம். அப்போ அந்த மாதிரி இல்ல. அப்போ ம். இது வந்து பியூர் தெலுங்குன்னா அந்த மாரி பேசுறது, அந்த இவன்கிட்ட வேலைக்காரன்கிட்ட பேசுறது, ம். அதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ம். அதனால அத வந்து தமிழ்ல கொண்டு போறதுல நான் அதே தான் மெயின்டெயின் பண்ணினேன். ம். அது எப்படி இருந்ததோ, அந்த அவளுடைய டோன் இருக்கும் இல்லையா? ஒரு ரைட்டருக்கு ஒரு டோன் இருக்கும். ம். அந்த டோன் வி ஹேவ் டு கேட்ச். அந்த டோன் வந்து நம்ம மொழிபெயர்ப்புல கொண்டு வரணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டோன் மெயின்டெயின் பண்ணணும். ம். ஒவ்வொருத்தர் எழுத்தாளருக்கும் ஒரு டோன் இருக்கும். அது வந்து பழக பழக உங்களுக்கு அது குறிப்பட்டுரும். புரியும். இப்ப நான் எண்டபுரியோடது மொழிபெயர்க்கிற மாதிரி ஓல்கா மேடமோடது மொழிபெயர்க்க முடியாது. அது தனி. ஓல்கா மேடம் சொல்லணும்னாக்கா, அது ஒரு காதல் அவங்களுடைய எழுத்துக்கள் மேல எனக்கு. அந்த ம். தீராத காதல். சோ முதல் கதை அவங்களோட துணைன்னுங்கிற பேர்ல தான் நான் வந்து மொழிபெயர்த்தேன். அ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கூட இருக்குமா? அப்படிங்கிற எனக்கு அவ சொன்ன விதம் நல்லா இருந்தது. ம். அவங்க வந்து ஃபெமினிஸ்ட்ன்னா கூட, அந்த போர்க்கொடி ஃபெமினிஸ்ட் இல்ல.
மென்மையான பெண்களுக்கும் இந்த சமுதாயத்துல சம உரிமை உண்டு. அதுக்காக ஆண்கள் மீது போர் தொடுக்கிறது கிடையாது. எங்களுடைய பிளேஸ் எங்களுக்கு கொடுக்கும். நாங்க இதுதான் அப்படின்னு ஒரு நிறைய எழுத்துல அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. அது அவங்க வந்து அந்த விமுக்தாங்கிறதுல சீதையின் கண்ணோட்டத்தில் ராமாயணம். ஓ! சீதை வந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கைய வந்து முதல் தடவை ராமர் வந்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்லும்போது சம்மதிச்சு பண்றா. திருப்பி 2ஆம் தடவை கேட்பார். இந்த லவகுஷாவ ஆமா. திருப்பி அழைச்சிட்டு போறது. ம். இப்போ நீ ஒரு தடவை அக்னி பிரவேசம் பண்ணினா நான் வந்து உன்னை மனைவிய பட்ட மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன்னு. அது எனக்கு தேவையில்லை. குழந்தையில உனக்கு வாரிசு உன்கிட்ட கொடுத்தாச்சு. இனிமே என்னோட கடமை முடிஞ்சிட்டு நான் எங்க அம்மா கிட்ட போயிட்டு அவ பூமாதேவியோட ஐக்கியமாயிடுறா. ஐக்கியமே. இந்த துணிச்சல் அவளுக்கு இந்த தாட் ப்ராசஸ் அவளுக்கு வரதுக்கான காரணம். எப்படியெல்லாம் யாரெல்லாம் அவ சந்திக்கிறா, அகல்ய சந்திக்கிறா, ரேணுகாவை சந்திக்கிறா, ஊர்மிளா, ஷூர்பணக்கா ஆல்சோ. ஷூர்பணக்கையும் சீதையும் சந்திச்சுக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பாங்க அதுல ம். விமுக்தா. சோ அது வந்து நிஜமாவே மீக்ஷிங்கிற விமுக்தாக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சது. அதே வருஷம் அதனுடைய மொழிபெயர்ப்பான மீக்ஷிக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு அவார்டு. ஒரே வருஷத்துக்கு மூலத்துக்கும் 2 மொழிபெயர்ப்புக்கும் கிடைச்சது. இது வந்து ஒரு ம். ரெக்கார்ட் பெருமை. அந்த இதுல நம்மளும் ஒரு மெம்பர் அதுல. பங்கு. அது கிடைச்சது சந்தோஷம். ஆ. அ இப்ப வந்து இந்த தெலுங்கு குடும்ப அமைப்புல இருக்கிற நுணுக்கங்கள்லாம், அவளோட வே ஆஃப் லைஃபு அதெல்லாம் வந்து ஒரு விதமா இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழ் குடும்ப மனநிலையோடு ஒத்து போற மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? எல்லாம் ஒண்ணுதான். ஏ எந்த காலத்திலயுமே அஃப்கோர்ஸ் நாங்க வந்து நான் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவ. சோ நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கிற தெலுங்குக்காராலும் சரி, இந்த பக்கம் நம்ம தமிழ்க்காராலும் சரி, ஒண்ணு தாட் போல. ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். முக்கியமா அ இந்த கதைகளிலே வரும் நாங்க குடும்பத்திலயும் பார்த்திருக்கேன். ஐயோ! அவனுக்கு 4ம் பொண்ணும். ம்ஹ்ம். பொண் குழந்தை ஒருத்தர் வீட்ல இருந்தாக்கா, அவ வீட்ல 4ம் பொண்ணும் அப்டின்ருவா. சோ அந்த சமுதாயத்தோட கண்ணோட்டத்திலேயே இந்த அவ இத்தன 4 பேருக்கு இவ கல்யாணம் பண்ணி, இத்தன பண்ணி, சோ அவனுடைய வாழ்க்கை இந்த இது எது எடை போடுவா. இவ்வளவு செலவு இவாளுக்கு இருக்குன்னு. இப்பல்லாம் இல்ல பெண்கள் வந்து நெறைய படிக்கிறா, வேலைக்கு ஆமா, போறா, சம்பாதிக்கிறா. ஆமா. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்திருக்கு. 60 இருந்தாலுமே இப்பவும் கூட பையனா அப்டின்னா அது ஒரு வார்த்தை இருக்கு. பெண் குழந்தையா அப்படிங்கிற இருக்கு. இப்ப வந்து குழந்தை நல்லபடியா பொறக்கணும். ஆமா. அதுதான் இப்போ பெரிய பிரார்த்தனையா முதல்ல இருக்கு. குழந்தை பொறக்கணும். கல்யாணம் ஆகணும். குழந்தை பிறக்கணும். நல்லபடியா பிறக்கணும். இவ 2 பேரும் லைஃப் லாங் ஒத்துமையா இருக்கணும். ஆமா. இந்த பரஸ்பர நம்பிக்கைங்கிறது குறைஞ்சு போயிடுது. இப்போ கல்யாணங்கள் எல்லாம் நெறைய ஆறுது. நெறைய உடனே டைவர்ஸ்ல முடியறதுங்கிறது இல்லையா? அதெல்லாம் நினைச்சும்போது, இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். பரஸ்பர நம்பிக்கை வளர்த்துக்கணும். அது அது ஒண்ணே வந்து ஒண்ணுதான். எனக்கு நம்ம அந்த கதையிலருந்து அப்பாற்பட்டு போறோம். அ அது வந்து காரணம் வந்து, அந்த இன்னைக்கு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து அ இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது இருக்கு. ஏன்னா படிப்பு இருக்கு, சம்பளம் இருக்கு. உன்னை எதிர்பார்த்து தான் நான் இருக்கணுங்கிறது இல்ல. ஸோ அதுவே வந்து அவளோட தாட் ப்ராசஸ வந்து மாத்துறதோ அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு அது சுயமரியாதை கிடைக்காதப்ப அது பொங்கி வந்துடுது அவளுக்கு. அப்படின்னு தோணுது எனக்கு. நிஜமே, நிஜம்தான். அது தப்பா நானும் இந்த இருக்கலாம். கதைகள் பட் நம்ம கதைகள் மூலமா நான் இத பத்தி படிக்கும்போது ஒரு பெரிய இதுவே நம்ம நடத்தலாம். பெண் வச்சுக்கலாம், இல்ல? வச்சுக்கலாம். ஆமா. டெஃபினட். எனக்கு முடிவே இல்ல. ம். ஆ ஷியாமளா வந்து ஒரு தவறு செய்த பெண் இல்ல. தவறு நெனச்சதுக்கே தன்னை தண்டிக்கிற பெண். அப்படிங்கிற ஒரு அடுக்கு அந்த மொழிபெயர்ப்பு தான் அவ்ளோ அழகா அது மூலத்த தெரியாது எனக்கு. ஆனா நீங்க நம்ம படிக்கும்போது அவ்ளோ அழகா இருக்கு. அது எப்படி அவ்வளோ அழகா கையாள முடிஞ்சது உங்களுக்கு? தெலுங்குல அப்படிதான் இருந்தது. ஓ! தெலுங்குல இருக்கிறத நான் அப்படியே தான் தமிழ்ல கொண்டு வந்தேன். அவ்வளவுதான். இதுல தவறு செய்தாங்கிறது வார்த்தையில ஒரு சின்ன சலனம். அவ்வளவுதான். அதான் அது அதான் வந்து மனசுல தவறு. மனசுல ஏற்பட்ட சலனம். இப்போ மனசுல ஏற்படும். அகல்ய தவறுனா அவ தவறு ஒண்ணும் செய்யல. மனசால தவறு. அவளுக்கு அப்படி மனசுல ஒரு தோணுது. சின்ன சலனம் ஏற்படுறது. அவ்வளவுதான். அது ஒரு இது இல்ல. அகலிகை, அப்புறமா ஆமா. நம்ம ரேணுகா, இவாளுதெல்லாம் நம்ம வந்து கதைகள் எடுத்துட்டோம்னா, சொல்லுவா இல்லையா? ரேணுகா வந்து மண்குடம் ஆ. தயாரிச்சுருந்தா, மேல கெஞ்சர பறந்தா. ஆமா, ஒரு நிமிஷம் சலனப்பட்டதுனால அவளால பண்ண முடியல. சோ, ஆமா. அதே மாதிரி அகலிகை விஷயத்திலயும், இது வந்து நம்மளா அந்த புராண கதைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா?
ஆமா, பாத்திரங்கள் எல்லாம் எங்கேயுமே இல்ல. இந்த காலத்துலயும் அப்ளை ஆமாமா. ஆகும் பெண்களுக்கு. எப்போ போய் பார்த்த பையன், இப்ப பார்த்தா அவன் நம்ம நெனச்சத விட நான் உசந்த இடத்துல இருக்கான். ஆமா, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐயோ! நம்ம மறுத்து தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சலனம் இருக்கும் இல்லையா? அது வாழ்க்கையில அது we have to. அது கடந்து போகணும். அவ்வளவுதான். அது வந்து அப்படியே அது ஒரு பெரிய குற்றமோ, இதுவோ கிடையாது. ஆமா, அது கரெக்ட். ஒரு சின்ன உணர்வு, ஆமா, சலனம். அந்த சலனத்த அவ கடந்து வரணும். வந்துருவா. ஆமா. அவளுக்கு வந்து லைஃப் ஹேப்பியா இருக்கா. ஆ, சந்தோஷமா ஆமா. இருக்கா. எனக்கு அந்த இது தமிழ் பெண்ணு, தெலுங்கு பெண்ணுன்னே கிடையாது. ஒரு பெண்களுக்கே பெண்ணுடைய அ உணர்வு. ஆமா. அதுலயும் வந்து ஏழை, பணக்காரன், நடுத்தரம் இதெல்லாம் இல்ல. பெண்ணுக்கே உரியது இதெல்லாம். ம். இந்த கதை எழுதும்போது உங்களுக்கு எந்த பாகம் வந்து மொழிபெயர்க்கும்போது, எந்த பாகம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு வந்து நீங்க உணர்ந்தீர்? இது கஷ்டங்கிறத விட, முதல்ல ஒரு தடவ எப்பவோ படிச்சபோது, இது நம்ம படிச்சதோட சரி. அதுக்கப்புறம் 2ஆம் தடவ, 3ஆம் தடவ திருப்பி அது என்னுடைய இதுல வரும்போது, இன்னொரு தடவ பார்க்கலாமேன்னு படிக்கும்போது, அப்பதான் தோணுது, நம்ம இத எடுத்துன்னு போலாமே அப்படின்னு. எப்போ எடுத்துன்னு போலாமே அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்க்கலாமேங்கும் போதே, அந்த வார்த்தைகள் வந்து அது தானா வந்து விழும். ம். அது எங்கேருந்து வந்து விழுறதுன்னு கிடையாது. மனசுல அந்த தாட் ப்ராசஸ் இருந்தா, டெஃபினட்டா ம். உங்களால அது வந்து ஈஸியா கையாள முடியும். இது நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு, இந்த வார்த்தைய விட இன்னொரு வார்த்தை போட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும். ம். அது ஒரு தடவ ரஃப்பா பண்ணிடுவோம். திருப்பி திருப்பி படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு தான் இப்போதைக்கு எடிட்டிங் எல்லாம் ஈஸியா இருக்கு இல்லையா? அந்த மாரி பண்ணும்போது செதுக்கணும். ஆக்சுவலா ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கணும். ம். அ கதை எழுதும்போது ரைட்டர் எப்படி செதுக்குவாளோ எனக்கு தெரியாது. மொழிபெயர்ப்பாளர்ங்கிறது ஒரு பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு. ஏன்னா, அவ சொல்லாதத எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஆமா, ஆமா. ரொம்ப பொறுப்பு. நம்மளா சொந்தமா எதையும் போட்டுறக்கூடாது. சோ, அந்த சொல் அவர் சொன்னது முதல்ல கரெக்ட்டா புரிஞ்சுடணுமா? அத புரிஞ்சுக்கணும். சோ, ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சோன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம பண்ண அது நெறைய பேரு எழுத்தாளர்கள், இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ற தவறுகள என்கிட்ட வந்தபோது தெரியும். சில ம். சமயம் என்ன, வாயில பாம்பு கடிச்சா, தமிழ்ல வந்திருக்கு, வயல்ல பாம்பு கடிச்சு அவள் இறந்து போனாள். ம். அது தெலுங்குல யாரோ மொழிபெயர்த்து வந்தது எனக்கு இது ரிவ்யூக்காக வந்தது. నోట్లో పాము కరిచి చచ్చిపోయింది. నోట్లోనే வாயில. அது பாம்பு வந்து வாயில எப்படி பாம்பு கடிக்க முடியும்? ம். ஏதோ கால்ல கொத்தும் அப்படித்தானே நினைச்சுட்டு அப்புறமா நான் ஒரிஜினல் தேடி பார்த்தாக்க, வயல் வயல்ல வயல்லங்கிறத அவ அவசரத்துல படிச்சுட்டு வாயிலன்னு படிச்சுட்டா. பண்றவ. அவளுக்கான தோணி இருக்கணும். எப்படி வாயில பாம்பு கடிக்கும்னு. அது நான் அப்புறமா சொன்னேன். "ஏம்பா வாயில பாம்பு கடிக்கிறதுக்கும், வயல்ல பாம்பு கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ பாட்டுல இப்படி எழுதிட்டியேப்பான்னு." அவசரத்துல அது ஓவர் கம் ஆயிடுச்சு மேடம். நோ, நோ. இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அண்டர்லைன் பண்ணிக்கோ. திருப்பி படி. இன்னொரு தடவ படி. கொஞ்சமா தோண வேண்டாம். வயல்ல பாம்பு கடிக்கிறது, அ, வாயில பாம்பு கடிக்கிறது. கேட்கறதுக்கு வந்து சிரிப்பா வரும். ஆனா, அ. நெறைய பேர் வந்து அந்த ஓவர் கம் பண்ணி எழுதிர்றா. ஒண்ணும் பண்ண முடியாத நம்ம குளவி சத்தம்னு நம்ம இதுல வரும் ம். தமிழ்ல. இந்த ம். பெண்கள் வந்து இந்த சத்தம் போடுவா இல்லையா? அந்த திருவிழா நடக்கும்போது அந்த மாரிலாம் விடிய விடிய பண்ணு அந்த மாரி குளவி சத்தம். அதுக்கு வந்து தெலுங்குல ஒரு வார்த்தை இருக்கு. ம். கிலாரிம்பு சத்து. ம். இது பழக்கத்துல கிடையாது. எனக்கு தெரியாது. நான் அப்புறமா எனக்கு அது இதுல வந்தது. எதுல வந்து ரீசென்ட்டா ஏதோ ஒரு தமிழ்லேருந்து தெலுங்கு மொழிபெயர்க்கும்போது. அப்ப எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. அப்புறம் 2 லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட நான் இந்த மாரி இந்த குழவி சத்தத்துக்கு எப்படி நீங்கன்னு "கிலாரிம்பு சத்து" அப்படின்னு கரெக்ட்டா சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கைய வந்துடுத்து. அதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சுடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிமே அது லைஃப்ல அத விட்டு போகாது. அது உங்களோட டிக்ஷனரியில ஆட் ஆயிடும். ம். சோ எப்போதைக்கு அப்ப நீங்க வந்து டிக்ஷனரி உங்களோட பெர்சனல் டிக்ஷனரியில ஆட் பண்ணிட்டே இருக்கணும் வார்த்தைகள். அந்த ஒரு முயற்சி மொழிபெயர்ப்பாளர் பண்ணணும். ம். பண்ணணும். இந்த அதுதான். கதையில இந்த கதையில வந்து பெண்ணோட ஒரு உள்மன போராட்டம் வந்து அவ்ளோ அழகா சொல்லியிருக்கும். அ அந்த காலத்திலேயே இப்படியான ஒரு உளவியல் கதை வந்தது வந்து, நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா?
1960ல அந்த கதை வந்தபோது எனக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் 56ல பிறந்திருக்கேன். 4 வயசு தான் அப்போ. அதனால அப்புறமா பின்னாடி ஒரு 18, 20 வயசுக்கு மேல தான் வாசிப்பேன். பட் அப்பல்லாம் வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் ஆவேன்னு நான் நினைக்கலையே. அந்த தாட்டே வந்து இருக்காது. அந்த தாட் ப்ராசஸ் இல்ல. 40 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மொழிபெயர்ப்பாளர்ங்கிற ஒரு அறிமுகமானதே அப்பதான். பட் அதுக்காக வந்து மொழிபெயர்ப்புக்கு எல்லா கதைகளுமே நம்ம எடுத்துக்க முடியாது. ம். என்னால பண்ண முடியாது. அதுதான் சொல்லணும். எடுத்துக்க முடியாதுங்கிறத விட, சில கதைகள வாசிக்கும் போதே நம்மளுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல கொண்டு போணுங்கிற அந்த உந்துதல் வரும். அதான் நம்ம வாசந்தி அவங்களோட பயணம், சிவசங்கரியோட ஊனம், ம். சில கதைகள் ஆமா. அதெல்லாம் வந்து நல்ல அ கதைகள் தான். சௌமித்திரன் சாருடைய சுயநலம், ம். அ பிரபஞ்சன் சாரோட மரியா என்ற ஆட்டுக்குட்டி, அந்த மாரி சில ஆ. கதைகள் வந்து அது மனச படிக்கும்போதே டெஃபினட்டா அது தெலுங்குல வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஜெயகாந்தனுடைய புது செருப்பு கடிக்கும். ம். அந்த புது செருப்பு கடிக்கும் அது வந்து நான் சாதாரணமா படிச்சுட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறமா அத படிக்கும்போது, தெலுங்குல கொண்டு போகும்போது, அதுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைச்சதுன்னா, கௌமுதிங்கிற மேகசின்ல தான் பிரிண்ட் ஆச்சு அது. ம். அப்புறமா நான் எதுக்கோ தானா சபலுனோ எதுக்கோ அங்க மீட்டிங் போனோம் யுஎஸ்ல. போனபோது நான் மொழிபெயர்ப்பாளர் வந்திருக்கேன், அப்படி வந்திருக்காங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டா உள்ள போறேன்ருங்க. இவங்க தான் மொழிபெயர்ப்பாளர் கௌரி கிருபானந்தர். ஓஹோ! அப்படியா? அதுக்குள்ள புது செருப்பு கடிக்கும்னு கதை வந்ததே, இவங்க தான் அப்படின்னு. உடனே எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சோ அந்த கதையோட இம்பாக்ட், அந்த புது செருப்பு கடிக்குங்கிற ஒரு மாதிரி கதை தெலுங்குல யாருமே எழுதினது இல்ல. ஜெயகாந்தனே அப்ப எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு புது செருப்பு கடிக்குங்கிற அந்த டைட்டில், அது பின்னணி அதெல்லாம் நீங்க அந்த படம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஆனந்த விகடன்ல வந்த படம். அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கிற கதைகள் வந்து பண்ணும்போது, லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒரு ஜர்னி நல்லா இருக்கும் எனக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அழகா பதில் சொன்னீர். ஆ இவ்வளவு பொருத்தமா எனக்கு தெரியாத ஒரு ஒரு களம் இது. அதுல வந்து நான் நெறைய புரிஞ்சுட்டேன். இந்த மொழிபெயர்ப்புல எவ்வளவெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீர். ஆ உங்கள இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். அ தேங்க் யூ. நிலவில் நிழல் என்பது ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை மட்டும் சொல்லும் கதையல்ல. மனித மனம் எவ்வளவு எளிதில் கற்பனையின் வழி தடுமாறுகிறது என்பதையும், அதே நேரத்தில் அன்பும் நம்பிக்கையும் அந்த மனதை மீண்டும் எப்படி காப்பாற்றுகின்றன என்பதையும் உணர்த்தும் ஆழமான ஒரு படைப்பு. ஆ, உங்களது மொழிபெயர்ப்பு பணி மேலும் சிறந்து இன்னும் பல விருதுகளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்வனம் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் குடுத்ததற்கு, சொல்வதற்கு எப்பவுமே கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க் யூ. சொல்வனத்தின் புனைவு வனத்தில் மீண்டும் இணையும் வரை அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும்.